புதிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, சைனோசிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகளை நமக்கு சொல்றதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இப்போ மழை, குளிர், மழையும் இருக்குது, குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பீரியடில் சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். குறிப்பாக நம்ம இன்றைக்கி ஆஸ்துமா அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெடிசன் டிபெண்டன்சியாகவே இருப்பாங்க. ஒரு இன்ஹேலர் எடுக்கிறது, பஃப் எடுக்கிறது, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால ஏதோ ஒரு டிபெண்ட்டாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆஸ்துமா ஒருவருக்கு வருது அப்படின்னா என்ன காரணத்தினால வரும், என்ன மாதிரியான பேஷண்ட்டுக்கு இது வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது? ஆஸ்துமா அப்படின்னு பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பேரே எல்லாருக்குமே ஒரு பழக்கத்தில் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்துமா நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய நுரையீரலை சார்ந்த, நுரையீரலுக்கு காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய காற்றுக்குழல்கள், நுரையீரலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காற்று பைகள், இந்த மாதிரியான இது சம்மந்தப்பட்ட உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயின்னு சொன்னோன்னா இந்த ஆஸ்துமா நோய். நார்மலாக நமக்கு இந்த நுரையீரலில் காற்று கொண்டு போகக்கூடிய இந்த காற்று குழல்கள், காற்று பைகள், இந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறை, இது எல்லாமே ஒரு மென்மையான மென்மையான ஒரு லேயர்னால் ஃபார்ம் ஆகிருக்கும். உள்ளே ரொம்பவே ஒரு மென்மையான ஒரு 2-3 லேயர்ஸ் கலந்துருக்கும். எப்படி நம்ம ஒரு பலூன் எடுத்து ஒரு புதுசாக ஒரு பலூன் ஊதுறோம் அப்படின்னா அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அப்படி இல்லாமல் போக 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 அது பழைய பலூன் ஆகும்போது நமக்கு சின்னதாக ஊதும் போதே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடியது தான் இந்த நுரையீரலை சார்ந்த இந்த பகுதிகள் எல்லாமே. அப்போது நமக்கு காற்று உள்ளே போயிட்டு வரும்போது நுரையீரல் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும், உள்ளே நல்லா விரிஞ்சு கொடுக்கும். காற்று, சுத்தமான காற்று உள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அப்படி இல்லாமல் நாள்பட நமக்கு அந்த நோய்வாய்ப்படும்போது, உள்ள நுரையீரலில் சளி தேங்கி இருக்கும்போது, இல்லை நீர் ஏதாவது கோர்த்துருக்கு அப்படின்னாலோ, இல்லை கோழை மாதிரி ஏதாவது உள்ள உற்பத்தி ஆகுது அப்படின்னாலோ, அந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். காற்று உள்ளே போகக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிக்கும். நுரையீரலுக்கு உள்ள காற்று எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த காற்று பைகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ உள்ள காற்று போகும்போது ஒரு மியூசிக்கல் சவுண்டோடு தான் போகும். எப்படி நம்ம விசில் ஊதும்போது வாயை சுருக்கி விசில் ஊதுறோமோ, அதே மாதிரி இந்த காற்று பைகள், காற்று குழல்கள் எல்லாமே நல்லா சுருக்கமடைய ஆரம்பிக்கும். நாள்பட இந்த சளி தொந்தரவுகள் இருக்கும்போது, காமனான ஒரு கோல்டு, ஒரு ஃப்ளூ இருந்துச்சு அப்படின்னா 2 நாள், மேக்ஸிமம் 1 வாரத்தில் சரியாயிடும். அப்படி இல்லாமல் மாதக்கணக்காக, வருடக்கணக்காக ஒருத்தருக்கு சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகவே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வீசிங் தொந்தரவுகள், ஆஸ்துமா தொந்தரவுகள் வரலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு இந்த மியூசிக்கல் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வீசிங் சவுண்ட் வரலாம். அதை தான் நம்ம வீசிங் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டாக்டர்ஸ் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு தான் அவங்களுக்கே, பேஷண்ட்ஸுக்கே கேட்க ஆரம்பிக்கும். சில பேர் பேஷண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்குவாங்க, அட்டெண்டருக்கே கேட்க ஆரம்பிக்கும். அவங்க மூச்சு விடும்போதோ, மூச்சு உள்ளே இழுக்கும் போதோ ஒரு மாதிரி கருன்னு சவுண்டு கேட்குது டாக்டர், நைட்டு தூங்கும்போது கொரட்டை சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சவுண்டில் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு காரணம் உள்ள சளி தேங்கி இருக்கிறதன் காரணமாக, அதுவும் நாள்பட தேங்கி இருக்கிறதன் காரணமாக அதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போது அந்த குழல்கள் விரிவடையாது. உள்ள காற்று போகும்போது குழல்கள்லாம் விரிவடையாது, அதே நிலைமையில தான் இருக்கும். ஒரு குறுகலான ஒரு டியூப்பில் நமக்கு மூச்சு உள்ளே போகும்போது, வெளியில் விடும்போது ஒரு மியூசிக்கல் சவுண்ட், ஒரு புல்லாங்குழலோட இசையோட நம்மளுடைய சித்தர்கள் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கிறது தான் வீசிங் சவுண்ட். இது நாள்பட, வருடக்கணக்காக, மாதக்கணக்காக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். நைட்டு இருமி தான் அவங்க அந்த மூச்சை சரி பண்ணுவாங்க. லேட் நைட்டில், ஏர்லி மார்னிங்கில் இந்த சிம்டம்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமில் நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் எழுந்துச்சி உட்காந்துட்டு நல்ல இருமல், ட்ரை காஃபாக இருமிட்டே இருப்பாங்க. ஒரு 15-20 டைம் இருமினதுக்கப்புறமா சளி நல்லா கட்டி கட்டியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். சில பேர்லாம் ரொம்ப வயதானவங்கலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கண்டெய்னரே வச்சுருப்பாங்க. இருமி 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 அந்த சளியை துப்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த மூச்சே ஃப்ரீயாக இருக்க ஆரம்பிக்கும். உள்ள சளி இருக்க இருக்க அவங்களுக்கு மூச்சு திணறல் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த சளி நார்மலாக அப்படியேவும் இருக்காது, அது ரொம்ப பெருகிக்கிட்டே தான் போகும். ஒரு சின்ன காற்றுப்பையில் இருக்கக்கூடிய சளி அடுத்த காற்றுப்பைக்கோ, அதுக்கு அடுத்த காற்று
காற்றுப்பைக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய திராட்சை கொத்து மாதிரி இருக்கும் நம்மளுடைய லங்ஸோட அமைப்பு. அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன காற்றுப்பையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சளியோட பெருக்கம் வர ஆரம்பித்து கீழேருந்து மேல் பக்கமாக ஃபுல்லாகவே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பரவும் போது அவங்களுக்கு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். உள்ள லங்ஸ் உள்ள வரைக்கும் காற்று போயிட்டு வராமல் மேல் பக்கமாக வந்து மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. மேல் மூச்சு ஒரு சின்னதாக கொஞ்சம் நேரம் பேசினாலும் ஒரு 2 நிமிஷம் பேசினாலும் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் ஒரு 2 ஸ்டெப்பு தான் நடந்திருப்பாங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்த மாதிரி அவ்வளோ ஒரு மூச்சு திணறல் இருக்கும். அவ்வளோ இழைச்சி மூச்சு வாங்குவாங்க. நைட்டு எந்திச்சு உட்காந்து இந்த மாதிரி இருமுவாங்க. நைட் அவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது. ரொம்ப ஒரு கொரட்டை சவுண்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வரதே ஒரு கொரட்டை சவுண்டு மாதிரி வந்து இருக்கும். வாயில் தான் மூச்சு விடுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் வர ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஒன்றா வந்து வர ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம வந்து வீசிங் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஆஸ்துமாவிற்கான ஒரு காரணம் வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இப்போது இந்த ஆஸ்துமானுடைய காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது, இப்போ ஒருவருக்கு ரொம்ப வருஷமாக ஆஸ்துமா இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகும் டாக்டர்? ஆஸ்துமா தொந்தரவுகளை பொறுத்த வரைக்கும் உள்ள சளி இருக்க அவங்களுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து பாதிக்கும். நுரையீரலில் எந்த அளவுக்கு நமக்கு சளி இருந்துகிட்டே இருக்கோ நுரையீரலுக்கு வெளியில் ஒரு லேயர் வந்து இருக்கும், அந்த ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர் வந்து ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒரு தடிமனான ஒரு லேயராக இருக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். நம்ம நுரையீரலுக்கு வெளியே இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகும்போது நுரையீரலை பிடிச்சி அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அப்போது அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப திணற ஆரம்பிச்சிடுவாங்க. சில பேர் நெஞ்சில் யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. சில பேர் நெஞ்சே பாரமாக இருக்குது, நெஞ்சில் ஏதோ கல் வச்ச ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்கும்போது இதோட சிம்டம்ஸ் இன்னுமே ரொம்ப வஸ்ட்டாக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப இருமல் அதிகமாக இருக்கிறது, இருமும்போது சளி ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஒயிட்டாக இருக்கக்கூடிய சளி நாள்பட ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கும்போது ஒரு மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் கலர்ந்த ஒரு கலராக மாறும். ரொம்ப சிவியரான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும்போது, ரொம்ப வசனாக இருக்கும்போது அவங்களுக்கு க்ரீனிஷ் கலர்லேயே ஸ்பூட்டம் வந்து வெளியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் நுரையீரலில் நீர் கோர்க்கிறதோடு சேர்ந்த ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்கும். நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய நான் சொன்னேன்ல அந்த ப்ளூரான ஒரு லேயர் வந்து இருக்கும். அந்த லேயர் சுற்றி வந்து நிறைய நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். உள்ள சளியோடு சேர்ந்து நுரையீரலை சுற்றி நீர் கோர்க்கிறதுனால இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலரில் ஒரு ஸ்பூட்டம் வந்து வெளியாக ஆரம்பிக்கும். இதுக்கு கண்டிப்பாக அவங்க நெபுலைசரோ இல்லை இன்ஹேலரோ எடுக்கும்போது தான் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி எடுக்கிறதுமே ஒரு நிரந்தரமான தீர்வாகவும் இருக்காது அவங்களுக்கு. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சார், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். எனக்கு வந்து அடிக்கடி தலை குளிச்சா அடிக்கடி தும்மலாம் வரும். இப்போ ஆனால் ஒரு 2 மாசமா தலை குளிக்கிறேன், எந்த தும்மலுமே இல்லை. என்ன வயது உங்களுக்கு? 44. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். சொல்லுங்க மேடம். இது வந்து எனக்கு 3 நாள் 4 நாள் தலை குளிச்சாலே அடிக்கடி ஒரே தும்மலாம் வரும். ஆனால் இப்போ ஒரு 2 மாசமா தலை குளிச்சிருக்கேன், எதுவுமே செய்யலான்னா இதுல தலை குளிக்காம தான் இந்த மாதிரி இருக்கா என்னன்னு கேட்போமே சொல்லிட்டு. என்ன பண்ணுதுமா? தலை வலி இருக்கா? அதெல்லாம் இல்லை மேடம். தலையில அரிப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை மேடம். என்ன தொந்தரவு இருக்குமா? எனக்கு புரியல. தலையெல்லாம் வலிக்குது காலையில எழுந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. தலை வலி இருக்கா? காலையில எழுந்த உடனே தலை வலி இருக்கா? ஆமா. கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தா தலை பாரம் அதிகமா இருக்குங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் நான் சொல்றேன் மேடம், 4 நாள் தலை குளிச்சாலே எனக்கு அந்த மாதிரி சிம்டம் இருக்கும். இப்போ 2 மாசமா குளிக்கிறேன், எதுவுமே இல்லை. ஆனா ரொம்ப சரிம்மா. இந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே தலைவலி வர்றதுக்கு காரணம் வந்து சைனசைட்டிஸ்னால வந்து இருக்கலாம். சைனசைட்டிஸோட ஆரம்ப காலகட்ட அறிகுறிகளாக இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு சைனசைட்டிஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த உள்ளே வந்து நிறைய எம்டி ஸ்பேசஸ் வந்து இருக்கும். முகத்துக்குள்ளே கண்களை சுற்றி வந்து நிறைய எம்டி ஸ்பேசஸ், ஒரு 8 வகையான காற்றுக்குழிகள் இருக்கும். அந்த காற்றுக்குழிகளில் காற்று மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த பனிக்காலம் குளிர்காலங்களில் அடிக்கடி தலைக்கு குளிக்கிறாங்க. அடிக்கடி வந்து அந்த சில்லுன்னு இருக்க காற்று முகத்தில் படுற மாதிரி அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க. பனியில் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த காற்று பைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து போக போக அவங்களுக்கு தலை பாரமாகிறது, காலையில் எழுந்தோடனே தலைவலி வருது, நைட்டு தூங்கும்போது தலைவலி வருது. இந்த மாதிரி பனி அதிகமாக இருக்கிற டைமில் தலைவலி வரும். அப்புறம் ஒரு வெயில் வரும்போது நார்மலாக இருப்பாங்க. அகைன் அவங்களுக்கு நைட்டு தூங்கும்போது இதே தலைவலி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வேது பிடிக்கணுமா. வேது பிடிச்சாதான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து
வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஃபேஷியல் ஸ்டீம் அப்படின்றது சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டீம் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியில் வரும்போது நம்மளுக்கு அந்த தலை பாரம், தலைவலி இதெல்லாம் வந்து ஈஸியாக வராது. இப்போதைக்கு நொச்சி இலைகள் போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வாங்க. தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கலாம். அப்போது நல்லா ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் பாடி ஹீட்டாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நொச்சி இலைகளை வந்து ஒரு சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் ஒரு 10 இலை வந்து எடுத்துக்கோங்க. அது ஒன்று ஒன்றா அப்பளம் பொரிக்கிற மாதிரி நல்லா பொரித்து எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஆயிலை வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஹெட் பாத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கோல்டு பிடிக்காது. தலைவலி, தலைபாரம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடும். நல்லா பாடி ஹீட்டை குறைச்சி உள்ளே இருக்கக்கூடிய சைனசைட்டிஸில் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த நொச்சிக்கு இருக்குது. இந்த நொச்சி தைலத்தை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைனசைட்டிஸ் வரப்போகுது, அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜமுனா மேம். எந்த ஊர்லேருந்துமா? திருநெல்வேலியில் பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? 28 ஆகுது மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என் பேர் ஜமுனா டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு வீசிங் இருக்கு டாக்டர். என்னால் மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கு. ஓகே, எவ்வளோ வருஷமாக இருக்குது? 2 இயர்ஸாக இருக்கு மேம். 2 இயர்ஸாக பஃப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களாம்மா? மேம் ஆமாம் மேம். சரிம்மா, வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்லை பஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்களா? மேம் டேப்லெட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு அதிகமாக முடியலன்னா டேப்லெட் எடுத்துக்கிறேன். மேம் மற்றபடிக்கு இதுதான் மேம் யூஸ் பண்ணுறேன் பஃப் தான். சரிம்மா, இந்த மாதிரி வீசிங்க்கு நீங்கள் பஃப் எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையோ அது வந்து ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷன் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய பஃப் வந்து உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு மூச்சு வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அப்போதைக்கு அந்த மூச்சு திணறல் குறையும். மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அதே நிலைமைக்கு தான் கொண்டு போய் விடும். அப்போது நீங்கள் லைஃப் லாங் இந்த பஃப் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாகுமே தவிர உள்ள அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை சுத்தமாகவே இழந்துரும். அந்த லங்ஸ் அப்படின்றது, லங்ஸுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த டியூப்ஸ் எல்லாம் வந்து அந்த விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, அந்த எலாஸ்டிசிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துரும். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ரொம்பவே தவறான விஷயம். இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய சளியை முழுமையாக கரைச்சி வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த வீசிங், அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் எல்லாம் பெர்மனெண்ட்டாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உணவுகளில் வந்து ரொம்ப இனிப்பான பொருட்கள், பால் பொருட்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உடம்புல வந்து கபம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கபம்ன்றதான் அந்த கோழையை குறைக்கிறதுக்கு முதல்ல வந்து பால் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஒரு மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவுகள் ஜாஸ்தி பண்ணும். முதல்ல வந்து மில்க் ப்ராடக்ட்ஸை சுத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா அதையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லியுமே அதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய கபம், அந்த கோழை அப்படின்றது முழுமையாக கரைஞ்சி வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுக்கு இருக்கும், அதே மாதிரி திப்பிலி இருக்கும், வால் மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. இந்த 3ஐயும் சேர்த்துட்டு இதோட வந்து துளசியை வந்து நல்லா வீட்டிலே நிழலில் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு நிழலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரோட நான் சொன்ன இந்த 3 பொருளோட பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுட்டு டெய்லியுமே காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஆஃப்டர் ஃபுட்டை வந்து தேனில் கலந்து இதை எடுத்துகிட்டு வாங்க. இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கோழையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த வால் மிளகுன்னு சொன்னால அந்த பொருளில் வந்து நிறைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளியை கரைச்சி வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஆல்கலைன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சளி கரைஞ்சி இருமுறது மூலமாக, வாய் மூலமாக வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போவே உங்களுக்கு நல்லா மூச்சு ஃப்ரீயாக போகிறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து ஒரு மாதம் 2 மாதம் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி மழைக்காலம், பனிக்காலம் வரும்போது நீங்கள் பஃப் எடுத்துக்கிறது, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே பெருக ஆரம்பிக்கும். விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லியும் வந்து சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கிறது, ஆரஞ்சஸ் எடுத்துக்கிறது, பெரிஸ் எடுத்துக்கிறது, இதிலலாம் நிறைய விட்டமின் சி வந்து இருக்குது. இது நீங்கள் அந்த வெயில் இருக்கக்கூடிய டைமில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு சளி பிடிக்காமலோ உள்ளே இருக்கக்கூடிய சளி கரைஞ்சி வெளியில் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுட் ஹேபிட்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை சரி பண்ணிக்கலாம். வீசிங் இல்லாமலும் சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்?
டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் ஈஸ்வரி. எந்த ஊர்லேருந்து? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? மாமியாருக்கு தான். என்ன வயதாகுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 52 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா சரிங்க வணக்கம். மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க என்ன தொந்தரவு? வணக்கம் மேடம். என் மாமியாருக்கு வந்து ஒரு 4-5 வருஷமாவே அம்மா ஒரு நிமிஷம், ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? இல்ல மேடம். சரி, நெட்வொர்க் கொஞ்சம் வீக்காக இருக்குமா, விட்டு விட்டு கேட்குது. சரிங்க மேடம். இதோ மேடம், இப்ப காதுல ஊதுங்க மேடம். சொல்லுங்கம்மா, மூட்டு வலி இருக்கு, சொல்லுங்க. மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அது இடுப்புல இருந்து கால் பாதம் வரையும் அவ்வளவு வலி வலிக்குது. சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? ஏந்திருக்கவே மாட்டி இருந்து மடுத்து கண்டு வருது. சுடனி விட எலியும் ஊத்துறாங்க. கால் படுத்தா ஏந்திருக்க முடியல, உட்கார முடியல. ரொம்ப அவசரப்படுறாங்க மேடம். யாராவது பக்கத்துல இருந்தாதான் ஏந்திருக்கிறாங்க. அவங்கள புடிச்சு தூக்கி ஏந்திருக்க வேண்டியதா இருக்கு. சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமா இருக்காங்களா? என்னங்க மேடம்? வெயிட் அதிகமா இருக்காங்களாம்மா? வாங்க மேடம். கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு 62-63 கிலோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஏஜ் ஆகிறதுனால எல்லா எலும்புகளுமே தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். எல்லா எலும்புகளும் சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் தேய்மானம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய உடம்புல விட்டமின் டியோட பற்றாக்குறை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கால்சியம் சத்துமே ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 45-50 ஏஜ் கிட்ட வரும்போதெல்லாம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறதுனால ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணணும். முதல்ல வந்து பிரண்டை நிறைய சேர்த்துக்கலாம் ஃபுட்டில். அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கஞ்சியாவோ இல்லை களியாவோ அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. அது மாதிரி கருப்பு எள்ளு வந்து நீங்கள் கருப்பட்டி போட்டு அது ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதிலலாம் நிறைய கால்சியம் இருக்குது. ரீஃபைன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணலாம். கருப்பட்டியிலே நிறைய கால்சியம் இருக்குது. இது ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கனாலே உங்களுக்கு ஒரு 40 வயதுக்கு மேலே தேய்மானம் அடையக்கூடிய அந்த எலும்புகளை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கால்சியம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஏஜ் ஆகிறதுனால எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு இப்போ ஒரு ஆள் சப்போர்ட்டோட தான் அவங்க எழுந்து நிற்கிறாங்க, எழுந்து நடக்கிறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ரொம்ப வயதானவங்களுக்கு வீல் சேரில் வந்தவங்களுக்குலாம் நம்ம அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லாவே நடக்க வச்சுருக்கோம். சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லேயே நல்லா நடக்க வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் நேரில் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. திருப்பூர்லேயே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. அவங்கள நேரில் கூட்டிகிட்டு போயிட்டு இதற்கான உள் மருந்துகள் எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படாது. நல்லாவே அவங்களோட வேலைகள் அவங்களே பார்க்க முடியும், நல்லாவே நடக்க முடியும். சப்போர்ட் இல்லாமல் நேரில் கூட்டு போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? நான் கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணுறேன் டாக்டர். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் டாக்டர் கேட்குறேன். சரிம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். உங்கள் வயது சொல்லிவிட்டு உங்கள் கேள்வி கேளுங்க. என் வயசு வந்து 30. அம்மா வணக்கம். ஹலோ டாக்டர், என் பேர் கவிதா டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன நான் தொந்தரவு? கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணுறேன். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. 6 மாசமா இருக்கு. சரிம்மா. சளி இரும்புல இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் டாக்டர் கிட்ட போனதுக்கு மூக்குல வந்து சதவாள இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். சரிம்மா. அதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மூக்கில் சதை வளர்ச்சி வந்து ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் பண்ணல. சரிம்மா, இது 6 மாதமாக தான் இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா. சரிம்மா, இதுக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணிக்கணும். தண்ணியே வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் எடுத்துக்கணும். சில்லுன்னு வந்து காற்றில் போகிறது, இல்லை அதிகமாக வந்து ஏசி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இந்த சில்லுன்னு முகத்தில் படுற மாதிரி இருக்கிறத வந்து முதல்ல குறைச்சிக்கணும். 6 மாதத்தில் இவ்வளோ ஒரு குறுகிய ஒரு கேப்லேயே வந்து உங்களுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து தான் அதை வந்து குணப்படுத்தணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்து 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணி
பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நேசல் பாலிப் வந்து வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சையோடு சேர்ந்து தூமப்பானம் அப்படின்ட்டு ஒரு புகை சிகிச்சை கொடுப்போம். இது ஒரு 5 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் அதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே வளர்ந்துருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நிரந்தரமாக உங்களுக்கு 3 மாதத்துக்குள்ளே அதை வந்து சரி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ், மூக்கில் நேசல் பாலிப்ஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் பார்த்துக்கலாம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நேரில் போய் இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரியாயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். என்னோட நேம் ஜனனி, கோவில்பட்டியில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் டாக்டர் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? எனக்கு ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா irregular periods இருக்கு டாக்டர். ஆஃப்டர் மேரேஜ் முன்னாடி வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இப்போ மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இருந்தே எனக்கு irregular periods இருக்கு. அப்புறம் டெய்லி ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இருக்கு டாக்டர். ஓகே, எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் பீரியட் வருதுமா உங்களுக்கு? எனக்கு 3 மந்த்க்கு 1 டைம் தான் டாக்டர் வருது. அப்புறம் வந்து பெயின், அந்த பீரியட்ஸ் வரும்போது எனக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். ஹெவி ப்ளீடிங் இருக்கா இல்ல பெயின் ப்ளீடிங் இருக்கு டாக்டர். சரிம்மா, இது மாதிரி பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் தான், பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாள்பட உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து சிஸ்டாக கூட மாறலாம். இந்த மாதிரி பீரியட் தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும், ஹெவி ப்ளீடிங் வரும், சில பேருக்கு ப்ளீடிங்கே வராது. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஹார்மோன்ஸில் வரக்கூடிய அந்த இம்பேலன்ஸ்னால தான் வருது. நான் சொல்கிற மாதிரி ஒரு மூலிகை கஷாயம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலுக்கு மாற ஆரம்பிச்சிரும். பேலன்ஸாக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வர்றது, இரெகுலராக 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு டைம் வர பீரியட்லாம் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சே இந்த கஷாயம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நைட்டே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தனியா விதை எடுத்துக்கோங்க. இதோடு சேர்ந்து சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து அந்த சுருள் பட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த சுருள் பட்டை, கிராம்பு, இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 50 ml வற்றினதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அது நைட்டு ஒவ்வொரு நைட் அதை வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக அது இருக்கட்டும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி எதுவும் குடிக்காமல் இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு 50 ml அளவுக்கு இதில் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உடம்பு டீடாக்சிஃபை ஆக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும். இது ஆனதுக்கப்புறம் ஒரு 3 months கண்டினியூஸாக இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய இளநீ, மோர் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரலாம். இளநீரில் வந்து வெந்தயம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நைட்டு ஊற வச்சு அந்த இளநீரில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இன்னுமே அதோட எஃபெக்ட்ஸ் டபுளாக இருக்கும். இது ஒரு 3 months ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இளநீரில் வந்து வெந்தயம் ஊற வச்சு அது ஒரு 3 months ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 6 months நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிசிஓடி இருந்தாலும் சரி, எந்த விதமான சின்ன சின்ன மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், மல்டிபிள் சிஸ்ட் இருந்துச்சுனாலும் அது எல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்து இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இது ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு பீரியடும் 2-3 மாதத்தில் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கேனில் உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் இருக்குது, பெரிய பெரிய சிஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடிக்குன்னு சிறப்பாக மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு நீராகாரத்தில் கலந்து எடுத்துகிட்டு வந்தால் போதும். 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக சரியாயிடும் உங்களுக்கு. நேரில் போயிட்டு இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பிசிஓடி அப்படின்றது நிரந்தரமாகவே குணமாயிடும். லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் கனகா மேடம், நான் காரைக்குடியில இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் பொண்ணுக்கு வந்து தலையில வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செதுலா ஒரு மாதிரி வந்து மேடம் அரிக்குதுன்னு சொல்லி சொரிஞ்சா ஒரு மாதிரி தோல் உரிச்சு ஒரு 6 மாசமா இந்த பிரச்சனை இருக்கு. என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 22 வயசு ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து. ஓகே மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என் பொண்ணுக்கு வந்து 22 வயசு ஆகுது டாக்டர். ஒரு 6 மாசமாவே தலையில வச்சு அரிக்குது, ஒரு மாதிரி செதுலா வந்து டாக்டர். அது நாங்க பொடுதுன்னு நினைச்சிட்டு தான் இருந்தோம். அது இருக்க தலையில ரொம்ப அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா. இப்ப கேட்டதுக்கு அவங்க சொரியாசிஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலை ஃபுல்லா படர்ந்து தலையில கையை வச்சாலே ஒரு மாதிரி முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையா ஒட்டிக்கிட்டு தோல் சேர்ந்து வருது. செவந்து போயிருக்கு அந்த இடம்லாம். சரிம்மா. உடம்புல இருக்கா? என்னங்க, உடம்புல கையில காலில் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இருந்தாலும் தலையில தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி. அப்படியே முடியெல்லாம் வெள்ளை வெள்ளையா பவுடர் போட்ட மாதிரி பேசிட்டு வருதுங்க.
ம். இந்த மாதிரி தலையில் வந்து முதல்ல பொடுகுன்னு ரொம்ப கவனம் செலுத்தாமல் விடுறது தான் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸாக வந்து மாற ஆரம்பிச்சிருது. நிறைய பேர் ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்து முதல்ல அவங்களுக்கு தெரியாது. தலையில் வந்து பொடுகுன்னு நினச்சி அதுக்கு நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டேண்ட்ரஃப் ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சரியாகலைன்ட்டு முகத்துல எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய அந்த செதிலாக உதிர்றது கண் இமையில், புருவத்தில், பின் சைடு கழுத்தில், இந்த மாதிரி காதுக்கு பின்னாடிலாம் உங்களுக்கு பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரிய ஆரம்பித்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பரவாமல் முதல்ல வந்து பார்த்துக்கலாம். ஸ்கேல்ப் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் தலையில் வந்து அழுக்கு சேரக்கூடாது, அதே மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய ஸ்கேல்ப் அப்படின்றது எப்படி நமக்கு கையில் தோல்லாம் வந்து உறிஞ்சு மீன் செதில் மாதிரி தோல் உதிருதோ அதே மாதிரி தலையிலையுமே தோல் உதிரும். நமக்கு முடி இருக்கிறதுனால அது பவுடர் மாதிரி இப்போது முடியை தட்டினாங்க அப்படின்னா ஜென்ஸாக இருந்தால் தூசி மாதிரி பறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா முதல்ல ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து உணவில் வந்து நிறைய நெய், பட்டர் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு வாங்க. இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுடைய அந்த ஆயில் செக்ரேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். எந்த விதமான தோல் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கும்போது அவங்க வந்து உணவில் கொஞ்சம் ஆயில் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிலெலாம் குறிப்பாக நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இரும்பு சத்தும் இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரைனஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். வாரத்தில் 2 டைம் வந்து ஆயில் பாத் கண்டிப்பாக எடுக்கணும். ட்ரைனஸ் குறைய தான் உங்களுக்கு அந்த தோல் உதிர்றது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸ்கேல்ப் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் உணவுகளில் சொரியாசிஸ்க்கு என்ன நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். புளிப்பான பொருட்கள் தவிர்த்துக்கணும், சீ ஃபுட்டை தவிர்த்துக்கணும். கரப்பான் பொருள்னு சொல்லக்கூடிய இந்த கத்திரிக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, மொச்சை, காராமணி இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு தலையில் வந்து தயிரோட தெளிவான நீர் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் தயிர் உர ஊற்றி வச்சிங்கன்னா மேலே அந்த தண்ணி மாதிரி வந்து மேலே தேங்கும். அந்த தண்ணியில் வந்து வெண்மிளகு அப்படின்னு ஒரு பொருள் கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து குப்பைமேனி இலைச்சாறு, குப்பைமேனி நல்லா அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி சாறு மட்டும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தலையில் ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். வாரத்தில் 2 நாள் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தலையில் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணாங்க அப்படின்னா பொடுகாக இருந்ததுன்னா இதிலே நார்மலுக்கு வந்துடும் உங்களுக்கு. அப்படி ஸ்கேல்ப் சொரியாசிஸாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக தடவக்கூடிய ஆயிலும் யூஸ் பண்ணால் தான் இது வந்து நிரந்தரமாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்கேல்ப் சொரியாசிஸாக மாறிடுச்சு அப்படின்னா வெட்பாலை தைலம் வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் அதை வந்து ஒரு ஹேர் ஆயிலாகவே யூஸ் பண்ணிட்டு வரலாம். இதோடு சேர்ந்து கண்டிப்பாக உணவுகள்லையும் மாற்றம் கொடுத்துட்டு வரும்போது ஸ்கேல்ப் சொரியாசிஸ் கண்டிப்பாக நிரந்தரமாக வந்து சரியாகி கொடுக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சொரியாசிஸ்க்குன்னு சிறப்பான கழிவு நீக்க சிகிச்சை, கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுப்போம். தோல் ப்ராப்ளம் அப்படின்றது தோலுக்கான பிரச்சனையே கிடையாது. வயிற்றில் கழிவுகள் சேரும்போது தான் ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இப்போ வயிறை நம்ம கழிவுகள் நீக்கம் பண்ணோம் அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம் 50% அதிலே நார்மலுக்கு வந்துடும். இதோடு சேர்ந்து உள்மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வரும்போது 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் சரியாயிடும். உடம்புல வேற எங்கேயும் பரவுறதுக்கு முன்னாடி இதுக்கு நிரந்தரமான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் சங்கீதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் மேம் கேட்குறேன். என்னோட வயசு வந்து 35. ஓகே, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? மேம் எனக்கு வந்து ரொம்ப நாளாக குதிங்கால் வலி இருக்கு. ம். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டு எந்திரிச்சாலே இந்த தொடைக்கிட்டையும் இடுப்புக்கிட்டையும் கொஞ்சமா பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சாஞ்சு நடக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஸ்ட்ரைட்டா நடக்கிறேன். சரிம்மா. அது நானும் பிசியோதெரப்பியும் போய் பார்த்தேன், அது சரியா வரல. சரிம்மா. வெயிட் அதிகமாக இருக்கீங்களா? இல்லை மேம், 65 தான் மேம் இருக்கேன். ஓகேம்மா. 2 குதிங்காலும் வலி இருக்கா, ஒரு சைடு மட்டும் வலி இருக்கா? 2மே வலிக்குது மேம். சரிம்மா. இந்த மாதிரி குதிங்காலில் வந்து வலி இருக்கும்போது குதிங்கால் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு உடம்புல வந்து வாதம் அளவுக்கு அதிகமாக தேங்கும்போது எந்த இடத்துல வேணாலும் ஜாஸ்தி வந்து வரலாம். முட்டியில் வரலாம், இல்லை எல்லா சின்ன சின்ன ஜாயின்ஸ்லையும் வீக்கம் வரலாம். இந்த மாதிரி வரும்போது முடக்குவாதம், இந்த மாதிரி குதிங்கால் வாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக ஜாயின்ஸில் தான் வந்து வரும். அப்போது முதல்ல வந்து உணவுகளில் புளிப்பான உணவுகள், புளிக்க வச்சு நொதிக்க வச்சு செய்யக்கூடிய அந்த மாவு பொருள், பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் வந்து முதல்ல தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காய்கறிகளே சில பேர் வந்து 10 நாள் 15 நாளைக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலையும் வாதம் வந்து ஜாஸ்தி
ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். 2 நாளுக்கு மேலே நீங்கள் அந்த காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடம்புல வாதம் வந்து அதிகமாக செய்யும். அப்போ முதல்ல வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி குதிங்கால் வாதம் இருந்தாலோ முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ அவங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள், அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவுகளில் செய்யக்கூடிய பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த காலத்துலலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி குதிங்கால் வாதம், முடக்குவாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்துச்சு. இப்போது எப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி உணவுகளை வந்து லேட்டாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் உடம்புல வந்து வாதம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் முதல்ல வந்து தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பாதத்தை வந்து எருக்க இலை தெரியும் உங்களுக்கு, அதோட பழுப்பான இலைகள் அந்த எல்லோயிஷ் கலரில் இருக்கக்கூடிய அந்த லீஃபை மட்டும் எடுத்துட்டு செங்கல் வந்து நல்லா கேஸில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த கல் மேலே இந்த இலையை மேலே வச்சு உங்கள் காலில் வந்து பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து வச்சு எடுக்கணும். 2 கால் பாதத்தையுமே இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய தேங்கி இருக்க நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்து கால்கேனியர் ஸ்பர் இருந்தாலுமே உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்து நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில பேருக்கு ஒரு காலில் மட்டும் வலி இருக்கலாம், ஒரு காலில் கால்கேனியர் ஸ்பர் இருக்கலாம், இல்லைனா இன்னொரு 2 சைட்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கால் பாதத்தை ஊன்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த கால் பாதத்தை வந்து அந்த எருக்கையில் மேலே நீங்கள் வச்சு அந்த ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குறதுல உங்களுக்கு கால் பாதத்தில் இருக்கக்கூடிய வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காலில் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் வந்து மருத்துவர்கிட்ட காமிச்சு இதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், மூட்டு எலும்பு தேய்மானமாக இருக்குது இல்லை குதிங்கால் வாதமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த நிரந்தரமான தீர்வு இருக்குது நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில். இதற்கான சிறப்பாக நிறைய மூலிகை மருந்துகள் எல்லாம் கொடுக்குறோம். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நிரந்தரமாகவே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் பிரியா, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது? 25. தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம்ப்பா. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? எனக்கு கழுத்துல கையில கால்ல வந்து தோல் உரியற மாதிரி இருக்கு. ரொம்ப அரிப்பு வந்து அதிகமா இருக்கு. கீறி புண்ணாயிருச்சு. சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா? இப்போ ஒரு 3 மாசமா தான் இருக்கு. சரி, வீட்டில் வேற யாருக்காவது இருக்குங்களா இந்த மாதிரி தொந்தரவு? இல்ல, வீட்ல யாருக்கும் இல்ல, எனக்கு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தலையில கொஞ்சமா லைட்டா இருந்தது, அது பொடுகு மாதிரி கீழே விழுந்துட்டு இருந்தது. அப்பதான் உடம்புல வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு ஃபுல்லாமே அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் பார்த்து மெடிசனும் எடுத்தேன். ஆனா அரிப்பு வந்து குறையவே இல்லை, எனக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னா கண்டிப்பா அது சோரியாசிஸ் தொந்தரவு தான். இதுக்கு நீங்க என்னதான் ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்போதைக்கு அரிப்பு குறையுமே தவிர நிரந்தரமா வந்து உங்களுக்கு அந்த அரிப்போ அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸோ சரியாகாது. எப்படியோ அந்த லீஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அது சரி பண்றதுக்கு உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமா பண்ணக்கூடிய சிகிச்சைகளும் கண்டிப்பா வந்து அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் தெரப்பி கொடுப்போம். மெடிக்கேட்டட் ஆயில் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் கொடுக்கும்போது ஒரு 3 சிட்டிங் 4 சிட்டிங்கில் உங்களுக்கு ஸ்கின்ல தோல் உரியிறது, ஸ்கின் ரொம்ப வறட்சி அதிகமாக இருந்து அந்த ட்ரைனஸ்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதோட சேர்ந்து உள் மருந்துகளும் நம்ம சோரியாசிஸ்க்குன்னு சிறப்பாக கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் யூஸ் பண்ணிட்டு வரும்போதே நல்லா அந்த பேச்சஸ்லாம் குறைய ஆரம்பித்து ஸ்கின் கலர் நார்மல் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சோரியாசிஸ் அப்படின்றது நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு மருந்துகள் எடுத்துக்கணுன்ற அவசியமும் கிடையாது. மறுபடியும் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வருமானு கேட்டால் நிரந்தரமாகவே சரியாயிடும், உங்களுக்கு மறுபடியும் வராது. இதோட சேர்ந்து உணவு பழக்கங்களில் மட்டும் புளிப்பான உணவுகள், அதுக்கப்புறம் சீ ஃபுட், இது 2 மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும். சோரியாசிஸ் உடம்புல வேற எங்கேயும் பரவாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் வந்து முனிராஜ். எந்த ஊர்லேருந்து? சிவகாசிலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காகவே கேட்கணும் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. என்னோட வயது வந்து 35 டாக்டர். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், என்ன தொந்தரவு உங்களுக்கு? மேம் எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா இடுப்பு வலி அதிகமா இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கால் ஒரு பக்கம் நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் படுத்தாவும் மேடம் படுக்கவே முடியல, வலி அதிகமா இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், வலிக்கான மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க மேடம், எனக்கு போட்டும் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் டிஸ்க் பல்ஜி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க டாக்டர். அதுக்கான மெடிசன் கொடுத்தாங்க. இருந்தாலும் எனக்கு அப்படிதான் மேம் இருக்கு. நான் இன்னொன்று டிஸ்க் பல்ஜி அப்படின்னா என்ன அது மாதிரி கேட்டேன். ஆனா யாருமே விளக்கமா சொல்ல மாட்டாங்க. டிஸ்க் பல்ஜி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதை சரிப்படுத்த முடியுமா மேம்? டிஸ்க் பல்ஜினா என்ன மேம் இது? இப்போ நீங்க என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு எப்படி சார்? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருப்பீங்களா, இல்லை வெயிட் எதுவும் தூக்குறீங்களா?
ஒரே இடத்துல தான் மேம் அதிக நேரம் உட்காந்துட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான். ஆஃபீஸ் ஒர்க் தான் மேம். ஓகே ஓகே. இப்போது டிஸ்க் பல்ஜ்னா என்னென்னா, நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால உங்களுக்கு அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம், கழுத்து எலும்புலேருந்து நீங்கள் உட்காந்துருக்க இடம் வரைக்கும் எலும்புகள் சின்ன சின்ன எலும்புகளாக ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டு இருக்கும். அந்த எலும்புகளுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று உரசாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொலகொலப்பான தன்மையில் ஒரு டிஸ்க் வந்து இருக்கும். எப்படி நம்ம 2 ப்ரெட்டுக்கு நடுவில் ஜாம் வந்து வச்சு 2 ப்ரெட்டு உரசாத அளவுக்கு வைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம அந்த 2 ப்ரெட்டை சேர்த்து அழுத்தும் போது அந்த ஜாம் எப்படி வெளியில் வருதோ அதே கண்டிஷன் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பிதுங்கி வெளியில் வருது. டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது மைல்டாக வந்து உங்களுக்கு ஒரு துருத்துற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வெளியில் வந்திருக்கும். 2 எலும்புகளையும் அழுத்தும் போது அந்த அழுத்தக்கூடிய ஒர்க்கு வந்து நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, டிரைவிங் அதிகமாக பண்ணுறீங்க, ட்ராவல் அதிகமாக பண்ணுறீங்க, இல்லை டெய்லரிங் மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கவங்களுக்கு தான் இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து வரும். மைல்டாக பிதுங்கி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். அந்த மாதிரி வெளியில் அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்கு வெளியில் வருது அப்படின்னா பக்கத்தில் நிறைய நரம்புகள் போகும், 2 எலும்புகளும் சேர்ந்து அந்த நரம்புகளையும் அழுத்தும். நர்வ் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நரம்புகளையும் அழுத்தும் போது நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் பாதிக்கப்படும். உங்களுக்கு இடுப்பு எலும்பில் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் அந்த லம்பார் ரீஜன்னா இடுப்பு எலும்பில் ஒரு 5 எலும்புகள் சேர்ந்தது தான் அந்த லம்பார் ரீஜன். L4 L5ல் தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது காமனாக வரும். அந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரு நீளமான ஒரு நரம்பு போகும், சயாட்டிக் நரம்புன்னு பேர். இந்த நரம்பில் ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நரம்புகள் வந்து அழுத்தும் போது உங்களுக்கு நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும். அதனால தான் கால் வரைக்கும் உங்களுக்கு ரத்தம் இல்லாமல் காலில் வலி பரவுறது, இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வலி பரவுது, கால் மரத்து போகிறது, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இடுப்பில் டிஸ்க் பல்ஜோடு சேர்ந்த சயாட்டிக்கா தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது. இதுக்கு கண்டிப்பாக உள் மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிறதுனாலையோ இல்லை பெயின் கில்லர் போடுறதுனாலையோ டிஸ்க் பல்ஜை நிரந்தரமாக சரி பண்ண முடியாது. நீங்கள் பெயின் கில்லர் போடும்போது உங்களுக்கு வலி எப்போதைக்கு குறையிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா பல்ஜ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போது பொசிஷன்லாம் மாற்றுற மாதிரி நீங்கள் பெட்டு வந்து மேடு பள்ளம் இல்லாத அந்த பெட்டில் தான் படுக்கணும். அதே மாதிரி கால் பாதத்தை கொஞ்சம் மேலே உயர்த்தி வச்சு 2 பில்லோ ஹைட் வச்சு தான் படுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் சயாட்டிக்கா தொந்தரவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதுக்கு உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சை கண்டிப்பாக வந்து பண்ணணும். என்ன தான் நம்ம உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் வலி மட்டும் தான் குறையுதுமே தவிர டிஸ்க் பல்ஜு மறுபடியும் உள்ளே போகாது. உங்களுக்கு வெளியில் பிதுங்கி வந்திருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜு அகைன் உங்களுக்கு பிதுக்கம் வெளியில் வரதான் செய்யுமே தவிர உள்ளே வந்து போகாது. டிஸ்க் பல்ஜு டிஸ்க் ஹெர்னியேஷனாக மாறலாம். ஹெர்னியேஷன்றது இன்னும் கொஞ்சம் பிதுங்கி வெளியில் வருது. அதுவே ப்ரொலாப்ஸாகவும் மாறலாம். மொத்தமாக டிஸ்க் ஃபுல்லாகவே வெளியில் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது அப்படின்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸாக மாறலாம். இந்த மாதிரியான கண்டிஷன் வரதுக்கு முன்னாடி இதற்கான சிகிச்சைகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நீங்கள் 5 வருஷம் 10 வருஷமாக அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம RJR ஹாஸ்பிட்டலில் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்க்கு சிறப்பாக பஞ்சகர்மா சிகிச்சையை வந்து கொடுக்குறோம். கடிவஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த முதுகு எலும்பில் எந்த இடத்துல டிஸ்க் பல்ஜ் இருக்கோ அந்த இடத்துல பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டை கரெக்ஷன் பண்ணி விடக்கூடிய அந்த சிகிச்சையெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இதை வந்து சரி பண்ணிடலாம். டி நகர் ஹபிபுல்லா ரோடில் நம்ம RJR ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் வந்து இதற்கான சிகிச்சையை எடுத்துகிட்டு உள் மருந்து ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். நிரந்தரமாக அந்த டிஸ்க் பல்ஜ் சரி பண்ணிடலாம். வாழ்நாள் ஃபுல்லாக வராமலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் உங்களால் செய்ய முடியும். ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கூட பெயினுமே வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் கண்மணிங்க. நான் சென்னையிலேருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? நான் என்னோட அக்காவுக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 37 வயசு ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆனா என்னோட அக்காவுக்காக கேட்கணுமா, அவங்களுக்கு வந்துட்டு மூட்டு வலி இருக்கு, வீக்கம் இருக்கு, ரொம்ப வலி தாங்க முடியாம இருந்ததுனால நாங்க போய் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்கன்னா முடக்குவாதம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான மெடிசின்ஸ்மே கொடுத்தாங்க. இப்ப என்னன்னா அந்த மெடிசன் போடும்போது அவருக்கு நல்லா இருக்கு, மறுபடியும் ஆனா வீக்கம் வலி வந்து அதிகமா வருது. நைட் டைம்ல தான் ரொம்ப அதிகமா வலிக்குதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பொருளுமே கையில எடுத்து ஒரு சைட்ல வைக்க கூட முடியலங்கிறாங்க. அந்த அளவுக்கு பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, எல்லா மூட்டுலையும் வீக்கம் இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம், கை கால் எல்லா ஜாயிண்ட்லயுமே வீக்கமும் இருக்கு, வலியுமே இருக்கு அவங்களுக்கு. சரி, எத்தனை வருஷமா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க? இப்போ ஒரு 6 மாசமா தான் மேடம் எடுத்திருக்காங்க. வலி ஒரு 1 இயரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு 6 மாசமா மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, இந்த மாதிரி 6 மாதம் 1 வருஷமாலாம் நீங்கள் அந்த பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாதுமா. பெயின் கில்லர் நீங்கள் எடுத்துக்க அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்க உங்களுக்கு உடம்புல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் வரும். கிட்னியை தான் பாதிக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடக்குவாதம் சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த பெயின் கில்லர்னாலேயோ ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸாலேயோ நிரந்தரமான ஒரு தீர்வுன்றது முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. நீங்கள் இதுக்கு லைஃப் லாங் மாத்திரைகள்
எடுத்துகிட்டே தான் இருக்கணும், இதோட சைடு எஃபெக்ட்ஸையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நிரந்தரமாகவே இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பெயின் கில்லர், ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இது எல்லாத்தையும் நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்மருந்துகளோடு சேர்ந்த சிகிச்சைகள் நிறைய மூலிகை சிகிச்சைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது முடக்குவாதம் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதில் பிளட் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்திருப்பீங்க, ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நெகட்டிவ் ஆகிடும். முடக்குவாதம்ன்றது ரிவர்ஸாக மாறிடும் உங்களுக்கு. இதற்கான சிகிச்சை அப்படின்றது நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இந்த சிகிச்சை வந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வீக்கம்லாம் 2வது நாள் 3வது நாள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து வீக்கம் குறையிறதுனால வலியும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துக்குள்ளே 10 நாள் சிகிச்சை முடியும் போதே உங்களுக்கு அந்த முடக்குவாதம்ன்ற பிரச்சனையே தெரியாத அளவுக்கு வலி வீக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே ரிவர்ஸ் ஆகிடும். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ஃபுல்லாகவே பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடுவீங்க. இதோடு சேர்ந்து உள்மருந்துகள் ஒரு 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். முடக்குவாதம் அப்படின்றது லைஃப் லாங் அதுக்கப்புறம் வராது. நீங்கள் ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்க வேண்டிய வேலையும் இருக்காது, பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய வேலையும் இருக்காது. நிரந்தரமாகவே அதோட நீங்கள் முடக்குவாதத்தை வந்து சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? அம்மா ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. ஓகே மேம். உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? மேம் என் பேர் மிருதுலா ஸ்ரீ, ஓகே. சென்னையிலேருந்து மேம். யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் பாட்டிக்காண்டி மேம். என்ன வயதுமா பாட்டிக்கு? பாட்டிக்கு 58. சரிம்மா, என்ன கேள்வியோ கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். எங்கள் பாட்டி ஒழுங்காகவே தூங்க மாட்டேங்கிறாங்க நைட்டு. ஒரு டோட்டலாகவே 1 டேக்கு ஒரு 4 ஹவர்ஸ் தான் தூங்குறாங்க. ஓகே, பகலில் தூங்குறாங்களா? பகலில் தூங்க மாட்டாங்க, ஜஸ்ட் மத்தியானம் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும்தான் தூங்குவாங்க. சரி, பெயின் ஏதாவது இருக்கா? காலில் முட்டியில் எங்கேயாவது பெயின் இருக்கு? சரி, அது எவ்வளோ நாளாக இருக்கு? பட்டை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிம்மா, இந்த பெயின்லாம் எவ்வளோ நாளாக இருக்கு உங்களுக்கு? ஒரு 2 to 3 years இருக்கும். சரி, நைட்டில் பெயின் அதிகமாகுதா உங்களுக்கு? எப்பவுமே ஒரு தைலம் மட்டும் ரொம்ப பெயின் அதிகமாக இருந்ததுன்னா தைலம் மட்டும் தேய்ச்சிட்டு படுப்பாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்கிறதுனால தான் நைட்டு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. சரிங்களா? உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெயின் நைட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ வாதத்தை குறைக்கிற மாதிரி கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, பருப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். டெய்லி பருப்பு நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவே உடம்புல கேஸ் ஃபார்மேஷனை அதிகப்படுத்தும். இப்போ டெய்லியும் பருப்பு எடுத்துக்கிறத குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து புளிப்பான பொருட்கள், டைரக்ட் புளி போட்டு செய்யக்கூடிய புளிப்பான பொருட்கள் எடுத்துக்கிறது, புளிப்பான பழங்கள் எடுத்துக்கிறது, ஆரஞ்சு, திராட்சை, சாத்துக்குடி இந்த மாதிரியான பழங்கள், லெமன்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து கீரைகள், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல வாதம்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். நைட்டு தூங்கும்போது ஹாட் வாட்டரில் வந்து கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நைட்டில் வந்து ஊற வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடிச்சிடணும். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இது பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடந்துட்டு தூங்குனாங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப லேட் நைட்டு சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். 8 மணிக்கு முன்னாடி நைட்டு ஃபுட்டை வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நடந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கசகசா வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து வலிக்கு வந்து கண்டிப்பாக நேரில் வந்து இந்த சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கணும். உள் மருந்துகளோடு சேர்ந்து பஞ்சகர்மா சிகிச்சை கண்டிப்பாக தேவைப்படும். ஷோல்டர் பெயினுக்கு, மூட்டு வலிக்கு, இதுக்கெல்லாம் அந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துட்டு அதோடு சேர்ந்து உள் மருந்துகள் 2 மாதம் எடுத்துகிட்டு வந்தாலே வலி நல்லா குறைய ஆரம்பிச்சிடும், வாதமும் குறைஞ்சிரும். வாதம் குறைஞ்சிடுச்சுனாலே நல்லா தூக்கம் வரும். சென்னையில் தான் இருக்கீங்க, சென்னையிலேயே நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், குழந்தை வந்து உங்கள் பாட்டிக்காக ரொம்ப அழகான இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்க நல்லா இருந்தது இல்லையா? இப்போ வந்து ஆஸ்துமாவை பற்றி நம்ம பேசலாம். ஆஸ்துமா அப்படின்னும் போது இப்போது நைட் டைமில் ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி வந்துருச்சு, ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ஈஸியாக ப்ரீத் பண்ணுற மாதிரி, அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள். ஆஸ்துமா நோயை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமானு கிடையாது, நார்மலாக ஒரு ஃப்ளூ இருக்குது அப்படின்னாலே 2 நாள் 3 நாளில் அந்த கோல்டு வந்து சரியாகணும்.
அப்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக பேலன்ஸில் இருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கோ வயதானவங்களுக்கோ அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் சீக்கிரமாக ஒரு கோல்டு வந்து அட்டாக் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க டெய்லியுமே வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து தேன் ஊறல் மாதிரி எடுத்துக்கலாம். சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் தேன் ஊறல் பண்ணி கொடுக்கலாம் காலையில் வெறும் வயிற்றுல. ஈவினிங்கில் வந்து என்ன பண்ணலான்னா இஞ்சி தேன் ஊறல் கொடுக்கலாம். இஞ்சி வெளியில் தோல் சீவிட்டு அது வெளிப்பக்கமாக வந்து சின்ன சின்ன ஓட்டை மாதிரி போட்டு அதை தேனில் டிப் பண்ணிவிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் ஃபுல்லாக ஊற வச்சு ஈவினிங் டைமில் வந்து இந்த இஞ்சி தேன் ஊறல் கொடுக்கலாம். இது ரெண்டும் காலையில் ஈவினிங் ரெகுலராக வந்து ஒரு சாக்லேட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க ஃபுட் ஹேபிட்ஸில் இதை வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக மாற ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்காக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கோல்டு இருக்கிற டைமில் மட்டும் ஃபாலோ பண்ணால் அது வந்து அதிகமாகாது. ரெகுலராகவே இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. வருஷ கணக்காக கூட இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ கோல்டு இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து உங்களுக்கு சுக்கு இருக்கும். அதோடு சேர்ந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3 பொருளையும் எடுத்துகிட்டு இதோடு சேர்ந்து அக்ரஹாரம், அதிமதுரம், பேரரத்தை இந்த 3 பொருள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 10 கிராம் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வீட்டிலே நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டில் மொத்தமாக ஒன்றா கலந்துட்டு அதில் டெய்லியும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கொடுக்கலாம். பிறந்து ஒரு 6 மாத குழந்தையிலேருந்தே இதை கொடுக்கலாம். இதை சும்மா நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி கூட குழந்தையோட நாக்கில் தடவி விடலாம். இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட தடவி விடலாம். பெரியவங்களுக்குன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உள்ளே இருக்கக்கூடிய கோலை, சளி எல்லாம் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். வீசிங், ஆஸ்துமா வரைக்கும் வந்து கஷ்டப்படுறாங்க, பஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா கூட இது நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பஃப் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 10 டைம் 8 டைமுக்கு மேலே எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 2-3 டைமாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு டைம் 2 டைம் எடுக்கிறவங்களுக்கு அது எடுத்துக்கக்கூடிய வேலையே வராது. அந்தளவுக்கு இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த பனிக்காலம், வெயில் காலம் வந்துருச்சுனாலே நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெகுலராக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் வர மாதிரி இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பனிக்காலத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இதில் ஒரு சின்ன டவுட், இந்த தேன், இஞ்சி ஊறல் சொன்னீங்க இல்லையா, இப்போ அல்சர் கண்டிஷன் இருக்கிறவங்க இதை எடுக்கலாமா டாக்டர்? அல்சர் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு இஞ்சிக்கு பதிலாக வந்து சுக்கு எடுக்கலாம். இஞ்சியில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ்லாம், அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ்லாம் இருக்கும். அப்படி அல்சர் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் அவங்க சுக்கு பொடி வந்து எடுத்துக்கலாம். இஞ்சியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயுமே அவங்களுக்கு குணம் கிடைக்கும். நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் பிரேமா. எந்த ஊர்லேருந்தும்மா? நாங்க ஆரம்பாத்துல பேசுறோம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன் மேடம். உங்கள் வயது என்னம்மா? 26. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? எனக்கு மூக்குல ஊத்திட்டே இருக்குது மேடம். தும்பல் வந்துகிட்டே இருக்கு. நைட்ல தூங்கி எழுந்துக்கவே முடியல. ஒரு தும்பல் மூக்குல ஊத்திக்கிட்டே இருக்குது மேடம். சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த தொந்தரவு? எனக்கு ஒரு 2 வருஷமா இருக்குது மேடம். 2 வருஷமா வெயில் காலத்துலயும் இதே தான் இருக்கா உங்களுக்கு? வெயில் காலத்துல கூட இருக்குது மேடம். ஓகே, இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சைனசைட்டிஸாக இருக்கலாம்மா. 2 வருஷமாக அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. காலையில் எழுந்தோடனே ஒரு அடுக்கு தும்மல் ஒரு 20-30 டைம் போடுவாங்க. தொடர்ந்து வந்து மூக்கில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் இது ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் இந்த மூக்கு அடைக்கிறது, மூக்கில் நீர் வடிகிறது, இந்த பிரச்சனை வந்து இந்த பனி காலத்தில் அதிகமாக இருக்கும். வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பனிக்காலம், மழை காலம்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். உங்களுக்கு எல்லா நாளுமே இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சைனசைட்டிஸ் ரொம்ப சிவியராக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். உணவில் வந்து நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறது, குளிர்ச்சியான பொருட்கள் எடுத்துக்கிறது, பால் பொருட்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இதுக்கான மருந்து மாத்திரைகள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். உள் மருந்துகள், இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள், சைனசைட்டிஸை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அப்போதைக்கு தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது குறையும். அகைன் அடுத்த நாள் இதே தான் ரிப்பீட்
கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே எடுத்து இதை நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நாள்பட்ட சைனசைட்டிஸ் இருந்து 15-20 வருஷமாக சைனசைட்டிஸ்னால கஷ்டப்பட்டவங்க, மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்துட்டு 2-3 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம உள் மருந்துகள் கொடுத்து மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி பண்ணக்கூடிய அந்த பஞ்சகர்மா சிகிச்சையெல்லாம் கொடுத்து 10 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாகவே சரி பண்ணியிருக்கோம். இப்போ 10 வருஷமாகியும் அவங்களுக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வராமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க. உங்களுக்கு 2 வருஷமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இதுக்கு நிரந்தரமாகவே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இதுக்கான சிகிச்சையை எடுத்துக்கலாம். அன்னார்ச் ஆப்போசிட்டில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வந்து சைனசைட்டிஸ்க்கு நம்ம சிறப்பாக கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சகர்மா சிகிச்சையோடு சேர்ந்த உள் மருந்துகள் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒரு வாரத்திலே சிம்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகி நிரந்தரமாகவே குணமாயிடுவீங்க. லைஃப் லாங் அதுக்கப்புறம் சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வரவும் செய்யாது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆஸ்துமாவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எவ்வளவு காலம் எடுக்க வேண்டியதாக இருக்கும்? ஆஸ்துமா நோயை பொறுத்த வரைக்கும் அவங்க வருஷக்கணக்காக வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பாதிக்கு மேலே லங்ஸே அரிச்சிடுச்சு, பாதிக்கு மேலே லங்ஸே வேலை செய்யலைன்ற சுச்சுவேஷனில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள்லையும் பஞ்சகர்மா சிகிச்சைகள்லையும் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அதை வந்து நிரந்தரமாகவே சரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு வீசிங் ஆஸ்துமா தொந்தரவுகள் வராமலும் பார்த்துக்க முடியும். அந்தளவுக்கு நம்ம உள் மருந்துகளும் கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மறுபடியும் வராமலும் நம்ம வந்து நிரந்தரமான குணம் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. ஆஸ்துமாக்கு நல்ல மருத்துவ குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.